தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக ஓட்டுப்பதிவு நடக்கும் என தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் தெரிவித்தார். புதுச்சேரி, கேரளா மற்றும் அசாமில் ஏப்ரல் 9ஆம் தேதியும், மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 23 மற்றும் 29ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக ஓட்டுப்பதிவு நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் ஆகிய 5 மாநிலங்களின் தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளியிடப்படும் என தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டசபை தேர்தலுக்கான வேட்பாளர்கள் மனு தாக்கல் மார்ச் 30ஆம் தேதி தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் ஏப்ரல் 6ஆம் தேதி. வேட்புமனு பரிசீலனை 7ஆம் தேதி. வேட்புமனு திரும்பப் பெற ஏப்ரல் 9ஆம் தேதி. வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதியும், வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதியும் நடைபெறுகிறது. ஒவ்வொரு வாக்காளர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க தயாராக உள்ளோம் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். 5 மாநிலங்களில் உள்ள அனைத்து வாக்காளர்களும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும். முதல் முறையாக வாக்களிக்கும் இளம் வாக்காளர்களை வரவேற்கிறோம் என்றார். 5 மாநிலங்களில் மொத்தம் 824 சட்டசபை தொகுதிகளில் தேர்தல் நடக்க உள்ளது. மொத்தம் 17.4 கோடி வாக்காளர்கள் ஓட்டளிக்க உள்ளனர் என தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் சொன்னார். தேர்தலில் 5 லட்சம் பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவர் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்தார். தகுதியற்ற ஒருவர் கூட வாக்களிக்க முடியாது என்றார். இந்தியாவில் நடக்கும் தேர்தல் உலக அரங்கில் மிகவும் தனித்தன்மை வாய்ந்தது. ஒவ்வொரு குடிமகனும் கொண்டாட வேண்டிய ஜனநாயக திருவிழா இது என தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் தெரிவித்தார். தேர்தல் நடைபெற இருக்கும் 5 மாநிலங்களும் கலாச்சாரம் மற்றும் ஜனநாயகத்தில் சிறந்து விளங்குபவை என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்தார். வாக்குப்பதிவு முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்தார். வாக்குச்சாவடிகளில் மொபைல் போன்களுக்கு தடை விதிக்கப்படும் என்றார். தமிழகம், புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் ஆகிய 5 மாநிலங்களுக்கும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து 5 மாநிலங்களிலும் தேர்தல் நடத்தை விதி அமலுக்கு வந்தது. தேர்தல் நடத்தை விதிகளை கண்காணிக்கும் பறக்கும் படைகளை அமைத்தது தேர்தல் ஆணையம். 50,000 ரொக்கத்திற்கு மேல் ஆவணம் இல்லாமல் பணம் கொண்டு சென்றால் பணம் பறிமுதல் செய்யப்படும். கூட்டணி இன்னும் 1 வார காலத்திற்குள் இறுதி செய்யப்படும் என திமுக மூத்த தலைவர் இளங்கோவன் தெரிவித்தார். தேர்தலுக்கு திமுக தயாராக உள்ளது என்றார். எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு தேர்தல் நடத்தப்படுவதால் தகுதியானவர்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும். தகுதியற்றவர்கள் யாரும் ஒருவர் கூட வாக்களிக்க முடியாது என தமிழிசை தெரிவித்தார். தேர்தலை எதிர்கொள்ள தயாராக உள்ளோம் என வாசன் தெரிவித்தார். எங்கள் கூட்டணி பரப்புரையை ஏற்கனவே துவங்கியதால் வெற்றி உறுதி என்றார். சென்னை ரிப்பன் மாளிகையில் நாளை காலை 11 மணிக்கு மாவட்ட தேர்தல் அதிகாரி குமரகுருபரன் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது. நம்மை யாராலும் பிரிக்க முடியாது என சென்னையில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். திமுக முஸ்லிம்கள் உறவு தலைமுறை கடந்தது என்றார். சிறுபான்மை மக்களை காக்கும் கட்சி அதிமுக, மதம் ஜாதிக்கு அப்பாற்பட்ட கட்சி அதிமுக என பழனிசாமி தெரிவித்தார். சிறுபான்மை மக்களை தாங்களே காப்பாற்றுவது போல் காட்டிக்கொள்கிறார் ஸ்டாலின் என்றார். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக தாவேக தலைவர் விஜயிடம் காலை 10:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை சிபிஐ அதிகாரிகள் 7 மணி நேரம் விசாரணை நடத்தினர். பாரதிய ஜனதாவின் கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் செயல்படுவது தேர்தல் தேதி அறிவிப்பிலிருந்து தெளிவாக தெரிகிறது. தமிழகம், கேரளா, புதுச்சேரிக்கு ஒரே நாளில் தேர்தல் நடத்துவது வழக்கமாக உள்ளது. எல்லாவற்றையும் எதிர்கொள்கிற அறிவும் அரசியல் புரிதலும் தமிழக மக்களுக்கு உண்டு என காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கூறினார். சிறுபான்மையினருக்காக முதலில் குரல் கொடுப்பது திமுக தான் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். சிறுபான்மையினருக்கு எதிராக நாடு முழுவதும் வன்முறைகள் நடக்கின்றன என்றார். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் சில நேரங்களில் பார்லிமெண்ட் வாசலில் அமர்ந்து டீ மற்றும் பக்கோடா சாப்பிடுகிறார் என அமித்ஷா தெரிவித்தார். இது இந்தியாவை அவமதிக்கும் செயலாகும். பார்லிமெண்டின் கண்ணியத்தை குறைத்துள்ளது என்றார். விஜய் டூர் போவது போல சிபிஐ அலுவலகத்துக்கு ஜாலியாக சென்றுவிட்டு வருகிறார். எதற்கு ரஜினியை சீண்டுகிறீர்கள்? தேவையில்லாமல் வாயை கொடுத்து கெட்ட பெயர் வாங்கிக் கொள்ளாதீர்கள் என புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் புகழேந்தி தாவேகாவை கடுமையாக விமர்சித்தார். சென்னையில் அதிமுக சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் நயினார் நாகேந்திரன், டிடிவி தினகரன், ஜி.கே. வாசன் உள்ளிட்ட என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். அன்புமணி பங்கேற்கவில்லை. தேர்தல் விதிகள் அமலாவதால் புதிய திட்டங்கள், நிதி ஒதுக்கீடு, சலுகைகளை அரசு அறிவிக்கக்கூடாது. அரசின் சாதனை விளம்பரத்திற்கு தடை. அரசு அலுவலகம், பொது இடங்களில் ஆளுங்கட்சி தலைவர்களின் புகைப்படம் எடுக்கப்பட்டது. தமிழகத்தில் காவல் நிலையத்தில் காக்கி சட்டை அணிந்த பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. தமிழகத்தின் வரலாற்றில் இப்படி ஒரு கொடூரத்தை இதுவரை யாரும் பார்த்ததில்லை என நயினார் நாகேந்திரன் விமர்சித்தார்.
கடந்த 5 ஆண்டுகளில் 1.55 லட்சம் அரசு பணி நியமனங்களை செய்துள்ளோம். ஒட்டுமொத்தமாக 52,81,495 வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளோம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சி மன்ற குழுவை திருத்தி அமைத்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அதன்படி அதிமுக ஆட்சி மன்ற குழு தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலில் வரும் நவம்பர் 22ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடத்தப்படும் என அமைச்சர் சேகர் பாபு கூறினார். கோயிலில் ரூபாய் 41.20 கோடி மதிப்பீட்டில் பாரம்பரிய முறைப்படி பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார். பாஜக, தவிக தனித்தனியாக வந்தாலும் சரி, கூட்டணியாக வந்தாலும் சரி, அவர்களை நாங்கள் சந்திப்போம். அதே நேரம் மக்கள் எப்போதும் எங்கள் பக்கம்தான் என செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் சொன்னார். சட்டசபை தேர்தல் பணிகளுக்கான பிரச்சார குழுவை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்துள்ளார். இதில் தம்பிதுரை எம்பி உட்பட 10 பேர் இடம்பெற்றுள்ளனர். கோவையில் மதுக்கரை சிறப்பு காவல் கமாண்டன்ட் அதிகாரி ஒருவர் பெண் காவலரை காவல் நிலைய அலுவலகத்தில் வைத்தே பாலியல் வன்கொடுமை செய்ததாக வெளிவந்துள்ள செய்தி திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கின் லட்சணத்தை பட்டவர்த்தனமாக்குகிறது என வானதி விமர்சித்தார். அதிமுக சார்பில் 4 பேர் கொண்ட தொகுதி பங்கீட்டு குழுவை அமைத்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்துள்ளார். KP முனுசாமி, திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், வளர்மதி, SP வேலுமணி ஆகியோர் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். கூடுதல் தொகுதிகளை விட கோரிக்கைகளை நிறைவேற்றுவதே முக்கியம். கோரிக்கைகளை திமுக ஏற்காத பட்சத்தில் ஏற்கும் கட்சிகளுடன் கூட்டணி அமைப்போம் என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தெரிவித்தார். ஆனால் பாஜக தலைமையிலான கூட்டணியில் எங்கள் கட்சி இடம்பெறாது என்றார். லயோலா கல்லூரி கருத்து கணிப்பு அனைத்தும் பொய். இது கருத்து கணிப்பு இல்லை, கருத்து திணிப்பு என அமைச்சர் பெரியசாமி தெரிவித்தார். தோழமை கட்சிகள் கூட்டணியில் உங்களுடைய உரிமையை கேளுங்கள், ஆனால் காங்கிரசுக்கு ஏன் கூடுதலாக கொடுத்தீர்கள் என கேட்க வேண்டாம். எங்கள் வேதனையை புரிந்து கொள்ள வேண்டும் என செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். பெண் காவலருக்கு காவல் நிலையத்திலேயே பாதுகாப்பில்லாமல் இருக்கும்போது திமுக ஆட்சியில் பொதுமக்கள் எப்படி பாதுகாப்பாக உணர்வார்கள் என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். தற்போது ஏற்பட்டுள்ள LPG சிலிண்டர் தட்டுப்பாட்டுக்கு ஈரான் இஸ்ரேல் போர் மட்டும் காரணமல்ல, மத்திய அரசின் மோசமான வெளியுறவு கொள்கைதான் என அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். திமுக கூட்டணியில் இழுபறி இல்லை, அரசியல் அனுபவம் இல்லாததால் தான் விஜய் CBI விசாரணை கேட்டார் என CPM மாநில செயலாளர் சண்முகம் சொன்னார். பாஜக அழுத்தத்துக்கு விஜய் இணங்க மாட்டார். அந்த அச்சுறுத்தலுக்கு அடிபணிந்தால் விஜயின் அரசியல் எதிர்காலம் சூனியமாகிவிடும். அது விஜய்க்கும் தெரியும் என திருமாவளவன் சொன்னார். திமுக கூட்டணி பலமான கூட்டணி. அனைத்து கட்சிகளிடம் கூட்டணி உடன்பாடு முடிந்தவுடன் போட்டியிடும் இடங்கள் குறித்து அறிவிக்கப்படும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறினார். வடிவேலு பேச பேச திமுக தான் அழிந்து போகும். அதற்கு 2011 நடந்த தேர்தலை சாட்சி என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் செழித்து வளர்ந்து ஓங்கி நிலைத்து நிற்கிறது. போதை வஸ்துகள், கள்ளச்சாராயம் பெருகி ஓடுவதால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என MLA பொள்ளாச்சி ஜெயராமன் விமர்சித்தார். திமுகவை பொறுத்தவரை ஆட்சியை காப்பாற்றவே பார்க்கிறார்கள், தவிர மக்களை பற்றி கவலைப்படுவதில்லை என மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் விமர்சித்தார். தமிழகத்தில் நிலவும் கேஸ் தட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டமும் சத்துணவு திட்டமும் தடையின்றி செயல்படுகிறது. இதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் தமிழக அரசு செய்துள்ளதாக அமைச்சர் மகேஷ் தெரிவித்துள்ளார். அடக்குமுறையை கையாண்டு தமிழகத்தில் மக்களை மடைமாற்றம் செய்யலாம், குழப்பலாம் என்று எண்ணும் NDA கூட்டணிக்கு நாம் சரியான பதிலடி கொடுப்போம், பாடம் புகட்டுவோம் என மத்திய அரசுக்கு எதிரான போராட்டத்தில் அமைச்சர் கீதா ஜீவன் பேசினார். உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் பணியிடங்களுக்கான உண்மையான காலியிடங்கள் மற்றும் தேர்வு பெற்ற மருத்துவர்கள் பட்டியலை வெளியிட வேண்டும். இளம் மருத்துவர்கள் எதிர்காலத்தில் திமுக அரசும் அமைச்சர் மா சுப்பிரமணியனும் விளையாடக்கூடாது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சட்டசபை தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படுவது குறித்த கேள்விக்கு அதை நாங்கள் வரவேற்றோம், தமிழகம் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க தயாராக உள்ளது என செல்வ பெருந்தகை பதிலளித்தார். மக்களை காக்க வேண்டிய காவல் அதிகாரியை பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுப்பது கண்டிக்கத்தக்கது. வேலையே பயிரை மேய்ந்தால் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு ஏது என அன்புமணி தெரிவித்துள்ளார். ரீல்ஸ் எடுத்து சோசியல் மீடியாவில் வெளியிடும் பன்ருட்டி சிறுவர்களை முதல்வர் ஸ்டாலின் பாராட்டியது தவறான முன்னுதாரணமாகவே பார்க்கிறேன் என ராமதாஸ் கூறியுள்ளார். கேஸ் சிலிண்டர் விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தின. பல்வேறு மாவட்டங்களில் நடந்த போராட்டங்களில் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர்.
சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து பெண்களின் பாதுகாப்பும் போதை கலாச்சாரமும் கஞ்சா புழக்கமும் அதிகரித்து தமிழகமே தலைகுனிவை சந்தித்து வரும் வேளையில் ரீல் ஷூட் நடத்தி கண்டென்ட் கிரியேட்டராக மாறிய நீங்கள் ரியல் முதல்வர் அல்ல ரீல்ஸ் முதல்வர் என பாஜக எம்எல்ஏ வானதி விமர்சித்துள்ளார். வெளியுறவு கொள்கையிலும் ஃபெயிலியர் மாடல் என பெயரெடுத்துள்ள மத்திய பாஜக அரசின் தவறான முடிவுகளால் கடுமையான சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்தார். தொலைநோக்கு இல்லை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் இல்லை, பொதுமக்களுக்கு தான் இவர்களால் தொல்லை என்றார். முதல்வர் ஸ்டாலின் தமிழகம் தமிழ் பெயர்களால் நிறையட்டும் என வெளியிட்டுள்ள பதிவில் குழந்தைகளுக்கு தமிழ் பெயர்களை வழங்கும் தளத்தை பகிர்ந்துள்ளார். தொடர்ந்து புதிய பெயர்களை பதிவேற்றுவோம், நீங்களும் பரிந்துரைத்து பங்களிக்கலாம் என்றார். கரூர் மாவட்டம் ஜல்லிப்பட்டி அருகே தனியார் ஆளில்லா ரயில்வே கிராசிங்கில் கல்லூரி பேருந்து மீது சரக்கு ரயில் மோதிய செய்தி மிகுந்த வருத்தமளிப்பதாக அண்ணாமலை கூறினார். இதுபோன்ற நிகழ்வுகள் ஏற்படாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார். தேஜ கூட்டணிக்கு தாவேக்க வருமா என்ற கேள்விக்கு தாவேக்காவுடன் அதிமுக இதுவரை எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பதிலளித்துள்ளார். விஜய் ஆட்சியில் பங்கு தருகிறோம் என எல்லோரையும் அழைத்து பார்த்தார். யாரும் வராததால் தனித்து விடப்பட்டார். என் தத்துவம் தனித்துவமானது, அதனால் தனித்து நிற்கிறேன். எங்களோட தாவேக்காவை ஒப்பிடாதீர்கள் என சீமான் கூறியுள்ளார். தமிழக அரசியலில் தேர்தல் நெருங்கும் முன் ஒரு திருப்பம் இருக்கும், அதை பொறுத்திருந்து பார்ப்போம் என அண்ணாமலை கூறியுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு கோவை மாவட்ட வாக்காளர்களுக்கு டோக்கன் அடிப்படையில் திமுகவினர் சில்வர் அண்டா விநியோகித்து வருகின்றனர். மேலும் பரிசுப் பொருட்கள் வர உள்ளதால் டோக்கன்களை பத்திரமாக வைத்திருக்க அறிவுறுத்தி வருகின்றனர். தமிழகத்தின் 17வது சட்டசபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் ஏப்ரல் 6ஆம் தேதி என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நேபாளத்தில் 16 பக்தர்களை ஏற்றி சென்ற மின்சார பஸ் கண்டகி மாகாணத்தில் கோர்கா மாவட்டத்தில் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் தமிழக பக்தர்கள் உட்பட 7 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் காயமடைந்தனர். ஜம்மு காஷ்மீரின் உரி பகுதியில் ஊடுருவல் முயற்சியை முறியடித்த ராணுவம் பாகிஸ்தான் பயங்கரவாதியை சுட்டுக் கொன்றது. அப்பகுதியில் தேடுதல் நடவடிக்கை இன்னும் நடந்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகம், கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல் தேதியை இன்று மாலை தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறது. குழாய் வழி எரிவாயு இணைப்பு வைத்திருப்போர் புதிதாக அல்லது மீண்டும் எல்பிஜி சிலிண்டர்கள் பெறக்கூடாது. பிஎன்ஜி இணைப்புகளை வைத்திருக்கக்கூடாது என மத்திய அரசு கட்டுப்பாடு விதித்துள்ளது. திருச்சி திருவானைக்காவல் கோயில் பங்குனி தேரோட்ட விழா கொடியேற்றம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து அம்பாளுடன் சோமாஸ்கந்தர் வீதி உலா வந்தார். காரைக்காலில் ஸ்ரீ சுந்தராம்பிகை சமேத ஸ்ரீ கைலாசநாதர் ஆலய பங்குனி உத்திர பிரம்மோற்சவ விழாவிற்கான பந்தக்கால் முகூர்த்தம் நடந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவையில் சிஆர்பிஎஃப் வளாகத்திற்குள் நுழைந்த காட்டு யானை ஒன்று சமையலறையில் இருந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டுச் சென்ற வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது. சிவகங்கை மாவட்டம் மேலப்பட்டி சொக்கன் கருப்பர் கோவில் காளைய நினைவாக 1ஆம் ஆண்டு வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி வெகு விமரிசையாக நடந்தது. 18 காளைகள் 162 காளையர்கள் பங்கேற்றனர். கோவை அவினாசியில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டை பயன்படுத்தி கூடுதல் விலைக்கு விற்பதற்காக பதுக்கப்பட்ட சுமார் 20 லட்சம் மதிப்புள்ள 1000 வணிக கேஸ் சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. சிலிண்டர்களை பதுக்கிய கார்த்திக் கைதானார். ஈரோடு பெருந்துறையில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த சூடான் மற்றும் நைஜீரியாவைச் சேர்ந்த 5 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் விசாரணை நடத்துகின்றனர். கரூரில் சரக்கு ரயில் மோதி விபத்துக்குள்ளானதில் காயமடைந்து கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 20க்கும் மேற்பட்ட மாணவர்களை முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் மற்றும் செந்தில் பாலாஜி நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். சென்னையை அடுத்த நாவலூரில் சிலிண்டர் வெடித்து 2 குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். 7 வயது சிறுவன் உள்பட 7 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 3 வீடுகள் சேதமடைந்தன. விபத்து குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக சென்னையில் ஒரு சில ஹோட்டல்கள் மூடப்பட்ட நிலையில் அம்மா உணவகங்களில் மக்கள் வருகையும் உணவு விற்பனையும் அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் இன்று வெப்பநிலை இயல்பை விட சற்று அதிகமாகவே இருக்கக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வேடநத்தம் மாணவி கொலை வழக்கில் குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்படாததாலும் உள்ளூர் போலீசார் மீது நம்பிக்கை இல்லாததாலும் இந்த வழக்கை உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என மத்திய அரசு கூடுதல் வழக்கறிஞர் இசக்கி லட்சுமி ஜனாதிபதி, கவர்னர் மற்றும் டிஜிபி ஆகியோருக்கு கடிதம் எழுதியுள்ளார். கரூரில் தனியார் கல்லூரி பஸ் மீது சரக்கு ரயில் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் தொடர்பாக பஸ் டிரைவர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தஞ்சாவூரில் 20 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய பஸ் ஸ்டாண்டை சமீபத்தில் உதயநிதி திறந்து வைத்தார். பயன்பாட்டிற்கு வரும் முன்பே பஸ் ஸ்டாண்டின் மேற்கூரையின் சிமெண்ட் காரை பெயர்ந்து விழுந்துள்ளது. நகராட்சி அதிகாரிகள் ஆய்வு செய்து விசாரிக்கின்றனர். காச்சிகுடா மதுரை வரை இயக்கப்படும் சிறப்பு ரயில் தூத்துக்குடி வரை நீட்டிக்கப்பட்டு நிரந்தர விரைவு ரயிலாக மாற்றப்பட்டுள்ளது.
இந்த புதிய விரைவு ரயில் சேவை ஏப்ரல் 6 முதல் தொடங்கும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. கோவை புதூர் 4வது போலீஸ் பட்டாலியன் படைப்பிரிவில் பணிபுரிந்த பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காவல் அதிகாரி செந்தில்குமார் கைது செய்யப்பட்டார். குழந்தைகளை கொல்லும் குற்றவாளி இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஒருவேளை இன்னும் உயிரோடு இருந்தால் அவரை பின்தொடர்ந்து தீர்த்து கட்டுவதே எங்களது இலக்கு என ஈரான் புரட்சிகர காவல்படை அறிவித்துள்ளது. ஈரானுடனான போரில் ஈடுபடும் அமெரிக்க விமானங்கள் சுவிட்சர்லாந்தின் வான்வெளியை பயன்படுத்த அனுமதியில்லை என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. மோதல்களில் நடுநிலை வகிப்பதே நாட்டின் கொள்கை எனவும் தெரிவித்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக பஹ்ரைன், சவுதி அரேபியாவில் ஃபார்முலா 1 கார் பந்தயங்கள் நடைபெறாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தொடங்கிய போர் நேற்றுடன் 15 நாளை எட்டியுள்ளது. இதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3000-ஐ தாண்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி திறந்தே உள்ளது. ஆனால் எதிரிகளுக்கும் அவர்களை ஆதரிப்பவர்களுக்கும் மட்டும் அனுமதி கிடையாது என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஈரானின் தொடர் தாக்குதல் எதிரொலியாக ஈராக்கில் உள்ள அமெரிக்கர்கள் உடனடியாக வெளியேற அமெரிக்க தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாக்க போர் கப்பலை அனுப்புமாறு அமெரிக்கா விடுத்த அழைப்பை சீனா மறுத்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் முக்கிய துறைமுகங்களில் அடுத்த தாக்குதல் நடத்தவிருப்பதால் துறைமுகங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உடனடியாக வெளியேற ஈரான் வலியுறுத்தியுள்ளது. மேற்காசியாவில் தொடரும் போரால் ஏற்பட்ட எரிபொருள் விலை உயர்வை சமாளிக்க பாகிஸ்தானில் அரசு ஊழியர்களின் சம்பளம் 5 முதல் 30% வரை குறைக்கப்பட்டுள்ளது. ஈரானின் புதிய உச்ச தலைவர் உட்பட 10 முக்கிய தலைவர்கள் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு 100 கோடி ரூபாய் வெகுமதி வழங்கப்படும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது. சிறுவயதில் ரயிலில் செல்லும் போது வான்கடை மைதானத்தின் காட்சிகளை பார்ப்பதற்கு ஜன்னல் சீட்டிற்காக போட்டி போடுவேன். ஆனால் தற்போது அதே மைதானத்தில் என் பெயரில் ஒரு ஸ்டாண்ட் இருக்கிறது. இப்படி நடக்கும் என்று என் கனவிலும் நினைத்ததில்லை என ரோஹித் சர்மா தெரிவித்துள்ளார். இயக்குநராக இருந்து நடிகராக ஆனவர் சமுத்திரக்கனி. இவர் முதல்வர் ஸ்டாலினின் வாழ்க்கை வரலாற்றை சினிமாவாக எடுக்க முயற்சித்து வருகிறார். இதற்காக ஸ்டாலின் பற்றிய தரவுகளை சேகரித்து வரும் சமுத்திரக்கனி அவருடைய நண்பர்கள் உள்ளிட்டோரை சந்தித்து தகவல்களை திரட்டி வருகிறாராம். அதில் ஸ்டாலினாக அவரே நடிப்பார் என்றும் கூறப்படுகிறது. இப்படத்தை 2027 துவக்க திட்டமிட்டுள்ளார். நடிகை தமன்னா சென்னையில் ஒரு கல்லூரி விழாவில் பங்கேற்றார். அப்போது அவர் பேசியதாவது: நடிகர் விஜய் மென்மையான எளிமையான மனிதர். நடனம் ஆடுவதில் அவருக்கு தனி திறமை இருக்கிறது. அஜித்துடன் வீரம் படத்தில் நடித்த போது அஜித் எனக்கு இட்லி சுட்டுக் கொடுத்தார். நல்ல மனம் கொண்டவர், எளிய மனிதர், குடும்பத்தை மதிக்கும் நல்ல குடும்பஸ்தர் என்றார். தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் இயக்கத்தில் அதர்வா நடிக்கும் படம் இதய முரளி. பிரீத்தி முகுந்தன், கயாடு லோகர் நாயகிகளாக நடிக்கின்றனர். சிறப்பு தோற்றத்தில் மலையாள நடிகர் ஃபகத் ஃபாசில் நடிக்கிறார். படம் எடிட் செய்ததில் 4 மணி நேரத்திற்கு மேல் இருப்பதால் 2 பாகங்களாக வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளது. முதல் பாகத்தை ஏப்ரலிலும் 2ஆம் பாகத்தை மே இறுதியிலும் வெளியிடுகிறார்களாம். மலையாள நடிகை அனிஷ்மா அனில்குமார் தமிழில் சிறை படத்திற்கு பிறகு யூத் படத்தில் நடித்துள்ளார். அவர் கூறுகையில், என் சினிமா பயணத்தின் துவக்கத்தில் நீ ஹீரோயினாக நடிக்க கொஞ்சம் அழகு வேண்டும், உனக்கு தங்கை கதாபாத்திரம்தான் அமையும் என்றனர். அது என் மனதில் ஆழமாக பதிந்தது. ஆடிஷன் சென்றாலும் அதுவே நினைவுக்கு வரும். ஆனால் என் படங்கள் ரிலீஸுக்கு பின் முன்பு சொன்னவர்களே நன்றாக நடித்திருப்பதாக பாராட்டினர் என்றார். கார்த்திக் யோகி இயக்கத்தில் ரவிமோகன் தயாரித்து நடிக்கும் படத்திற்கு புரோகோட் என்ற தலைப்பு வைக்கப்பட்ட நிலையில் அந்த தலைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு மதுபான நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. இதனால் படத்தின் தலைப்பை ப்ரோ கிளப் என மாற்ற யோசித்து வருகின்றனர். விரைவில் அறிவிப்பு வெளியாகிறது. நெல்சன் இயக்கத்தில் ரஜினியின் ஜெயிலர் 2 படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் மலையாள நடிகர் சுராஜ் வெஞ்சாரமுடு. படம் குறித்து அவர் கூறுகையில், ரஜினியுடன் இணைந்து நடிக்கும் போதெல்லாம் முந்தைய படங்களில் அவர் நடித்திருந்த காட்சிகள் தான் என் மனக்கண்ணுக்குள் வந்து செல்லும். இந்த உணர்வை மறைத்து என்னுடைய வசனங்களை பேசுவது ஒரு சவாலாகவே இருந்தது என்றார்.